பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோது இல் வெண்குணத்தில் ஐந்து கூறு உணர் கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனம் ஆம் இவ்வேலும் சர்க்குண பிரிவினாலே. ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்கலும் தொடர்ந்து நிற்கும் கோது இல் வெண்குணத்தில் ஐந்து கூறு உணர்கருவியாகும் ஓதிய பின்னை ஐந்தும் உளம் புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம் இவ்வேலும் சர்க்குண பிரிவினாலே. இங்க சூட்சம சரீரமாகிய அது உற்பத்திற்கு உண்டான விஷயத்தை சொல்லுகிறார். தமோகண பிரதானமான மாயையிலிருந்து ஆதி முக்குணம் என்றால் ஆரம்பத்துல இருக்க இந்த முக்குணம் சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூணு குணமும் இந்த பூதங்கள்ல அடங்கும். எந்த பூதங்கள்ல? சூட்சம தன்மாத்திரைகளுக்குள்ள அடங்கும். அதுதான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வார்த்தையில அவர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நமக்கு தன்மாத்திரைகளுக்குள்ள இந்த மூணு குணமும் இயல்பாவே இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. இதுல இருந்து கோது வெல் குற்றம் இல்லாத என்று அர்த்தம். கோது அப்படின்னா குற்றம் இல்லாத. வெண்குணம்னா சத்துவகுணம் என்று அர்த்தம். வெண்மை எதற்கு குறிக்கிறது? சத்துவகுணத்திற்கான நிறம் எது? வெண்மை. அப்ப வெண்குணத்தில் அப்படின்னா சத்துவகுணத்தில் இருந்து, குற்றமில்லாத சத்துவகுணத்திலிருந்து, தன்மாத்திரையில் இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய சத்துவகுணத்திலிருந்து உற்பத்தி ஆவது என்னதுன்னா ஐந்து கூறு. கூறு என்றால் பிரித்து பார்ப்பது, அறிவது. ஐந்து உணர்கருவி, உணர்கின்ற கருவிகள், ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்வு, சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தக என்ற இந்த ஐந்து அறிவு கருவிகள் உற்பத்தி ஆகின்றன சத்துவகுணத்தில் இருந்து. இதற்கு பின்பு ஓதிய பின்னை ஐந்தும் உளம்புத்தி இரண்டாம் ஞான சாதனமாம். இப்ப இதுவரைக்கும் இந்த ஐந்து ஞான கருவிகளும் வியஷ்டி தனித்தனியா ஒவ்வொன்னுல இருந்து ஒவ்வொன்னு உருவாகி இருக்கு. ஆகாயத்திலிருந்து ஞானேந்திரியமான சப்தம், வாயுல இருந்து ஸ்பரிசம், இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதத்திலிருந்தும் பஞ்சபூத தன்மாத்திரையில இருந்து அதோட சத்துவகுணத்திலிருந்து என்ன உருவாயிருக்கு? ஞானேந்திரியம் உருவாயிருக்கு. அதுக்குதான் வியஷ்டி தனித்தனியாக ஒவ்வொன்றிலும் உருவானது ஞானேந்திரியம். இப்ப அதற்கடுத்து இந்த ஐந்து பஞ்சபூதமும் ஒன்றாக இணைந்து ஒன்றான சத்துவகுணத்தில் இருந்து, அதற்கு பேர் சமஷ்டி என்ற அர்த்தம், ஒன்றாக இணைந்து அதுல இருந்து உருவானது எதுனா உளம் புத்தி. உளம்னா உள்ளம், அதாவது மனசு புத்தி. அந்த கரணம் இங்க உற்பத்தி ஆகிறது சொல்றார். நம்ம அந்த கரணம்னா என்ன பார்த்திருக்கோம்? மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த மனம் புத்தியை தான் இன்னும் ரெண்டா பிரிச்சு சொல்றதுதான் சித்தம் அகங்காரம்.
எல்லாமே எண்ண ஓட்டங்கள் தான். அந்த எண்ண ஓட்டங்கள் எந்த விதமான எண்ண ஓட்டங்கள் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து நாம அதை 4 கேட்டகரியா சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. பேசிக்கா எல்லா இடத்துலயும் மனம் புத்தின்னு தான் சொல்லுவாங்க. அதை இன்னும் டீப்பா டீகோட் பண்ணோம்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த காரணம் உள்ளம், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் அந்த காரணம். அததான் இங்க என்ன சொல்ற, உளம் புத்தி 2ஆம் ஞான சாதனம், அறிவை அடையக்கூடியதற்கு ஞானத்திற்கு சாதனமான கருவிகள் அந்த காரணம் மனம் புத்தி. இந்த 5 ஞானேந்திரியங்களும் வெளியில இருந்து பெறப்படக்கூடிய அந்த அறிவை எதற்கு கொடுக்கிறது? வெளியிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த டேட்டாஸ மனசும் புத்திக்கும் தான் தருது, உள்ள அந்த கரணத்துக்கு தானே தருது. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் இப்ப சொல்றதை கேட்கறீங்கன்னா இது காதின் மூலியமாக நேரா எங்க செல்லுது? உங்க அந்த காரணத்துக்கு தான் செல்லுது. அதனாலதான் அந்த ஞான கருவிகள் அறிவு கருவிகள் என்று சொல்லுகிறோம். எதற்கு சாதனம்? ஞான சாதனம், ஞானத்தை அடைவதற்கான ஒரு கருவிகள் தான் இந்த 7. அதான் சொல்றாரு, ஆம் இவ் 7 சற்குண பிரிவினாலே சத்துவ குணத்தினால் உருவானது இந்த 7 கருவிகள். தமக்கு காரணமான தமோகுண பிரதானமான மாயையின் கண் உள்ள தமசில் சத்துவம் தமசில் தமோகுண பிரதானமான மாயின் கண் தமசில் சத்துவம் தமசில் ராசதம் தமசில் தமஸ் என்ற 3 குணங்களும் தன்மாத்திரைகள் 5 கூடிய நிற்கும் குற்றமற்ற சூட்சம பஞ்சபூதங்களின் சத்துவகுணத்தில் இருந்து தனித்தனியே எடுத்து வைக்கப்பட்ட 5 கூறும் ஞானேந்திரியங்களாகும். சொல்லப்பட்ட சூட்சம பஞ்சபூதங்களின் சத்துவகுணத்திலிருந்து எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்து 5 கூறும் மனம் புத்தி என 2 ஆகும். சத்துவகுண அம்சம் ஆதலால் இது 7 அறிவு கருவிகள் ஆகும். புரியுதா இல்லைங்களா? ஆக்சுவலி இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா இதுல பார்த்துருவோம், தத்துவபோதத்துல பார்த்திருப்போம். பட் தத்துவபோதம் வராதவர்களுக்கு நான் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் அப்புறமேட்டு. நம்ம இப்ப வெளியில இருக்க உடம்பு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி சட்டில் பாடி உற்பத்தி ஆகணும், அதுக்கு முன்னாடி காரண பாடி உற்பத்தி ஆகணும். காரண பாடியில இருந்து தான் காரியம், காரணத்துல இருந்து தான் விதையில இருந்தா மரம் வரும். மரம் வருவதற்கு முன்னாடி விதையானது வெடித்து அது ஒரு செடியாக மாறுவதற்கு ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு தான் சூட்சமம் என்றோம். அதுபோல நாம் இந்த உடம்புல இருந்து இயங்குவதற்கு முன்பு நம்ம கனவுல இருக்கும் பாத்தீங்களா, கனவுல ஏதோ ஒரு அனுபவிச்சுட்டு எங்கேயோ இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சூட்சம சரீரம். அதன் ஆழமான தூக்கத்துக்கு போறோம் பாத்தீங்களா, அங்க எது இருக்கிறோமோ அதுதான் காரண சரீரம். இப்ப அந்த காரணத்துல இருந்து இறைவன் ஈஸ்வரன் நம்மளுடைய கர்மாவை, நம்மளுடைய அஞ்ஞான கர்மானா வேற எதுவும் கிடையாது, அஞ்ஞானம் தான் முதல் கர்மா, அவித்யா தான் முதல் கர்மா. அந்த கர்மாவை போக்குவதற்கு, அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு கருவிகளை கொடுக்கிறார். அந்த கருவிகளை கொண்டு நாம் சுகம் துக்கம் என்ற போகத்தை அனுபவிக்க போகின்றோம். போகத்தை அனுபவிப்பதினால் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களிலிருந்து அறிவை அடைய போகின்றோம். அந்த அறிவின் மூலியமாக நமக்குள் மறைப்பு இருக்கக்கூடிய அந்த ஆவரண சக்தியை நீக்கி நாம் நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை உணர வேண்டும். இதுதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், கடவுள் ஏன் நம்மை படைத்திருக்கிறார் என்ற கேள்வி கேட்டோம் என்றால் இதுதான் அதற்கு பதில். என்னை ஏன் படைச்சு கஷ்டத்தை கொடுக்கிறாரு, என்னை ஏன் படைச்சு சுகத்தை கொடுக்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்களை கொடுக்கிறாருன்னா, நீ இன்னும் அறியாமையில் இருக்கிற. அந்த அறியாமையை விட்டு நீ போகணும்னா உனக்கு உடம்பு கொடுக்கணும், அதுக்கு சூட்சும சரீரத்தை கொடுத்து அப்புறம் ஸ்தூல சரீரத்தை கொடுத்து இதை மட்டும் கொடுத்தா போதுமா? அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான இடத்தை கொடுக்கணும். அப்ப இந்த உலகத்தை படைச்சு சூழ்நிலைகளை படைச்சு போகம் நடக்கணும்ல, அனுபவங்கள் சுகம் துக்கன்ற ஏதோ ஒரு அனுபவங்கள் நடக்கணும்ல. அப்ப அந்த அனுபவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம், எந்த அனுபவம் நடந்தால் உனக்கு இருக்குமோ அந்த விதமான போகங்களை நமக்குள்ள சுத்தி கொடுத்து அதுல நம்மள நல்லா அதுல என்னது உளுந்து பிறண்டு அனுபவிச்சு அதுல இருந்து நம்ம புத்தியில கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அறிவுகள் மெம்மேறி நான் யார் என்பது நமக்கு தெரிந்து, அதுக்கப்புறம் நாம இந்த மாதிரி ஒரு நாள் உக்காந்து எனக்கு ஆவரணம் இருக்கு, எனக்கு விக்ஷேபம் இருக்குன்றத தெரிஞ்சு, இந்த மாதிரி மாயையெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மாயையெல்லாம் நான் நீக்கணும் போல இருக்கு. இப்ப இதெல்லாம் நீக்கணும், இதை பத்தி தெரியறதுக்கே எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து கழிச்சு அனுபவங்கள் பட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கோம் நமக்கு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? இப்ப
இப்ப இது கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை ஜென்மம் கழிச்சு நீங்க தெளிவடைவீங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. அப்ப ஏன் நம்மளை கடவுள் படைச்சிருக்காருன்னா இதுக்குதான் படைச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி உங்களை எப்ப வந்தாலும் வேற எதுக்கும் இல்ல, உங்க குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாம் படைக்கல. குடும்பத்தை நடத்துறதின் மூலியமாக அனுபவத்தை கொடுத்து அதுல இருந்து உன்னை அறிவாக்கணும். இந்த உலகத்தை காப்பாத்துறது ரைட்டு தான், நல்ல காரியம் தான், சத்கர்மம் தான். ஆனா காப்பாத்துறது தான் உன் வேலை கிடையாது. இந்த உலகமே நீ ஞானம் அடையணும், அவித்யால இருந்து வெளிப்படணுங்கிறதுக்கு தான் இந்த சிருஷ்டியே. அந்த சிருஷ்டி மட்டும் இல்ல, நம்ம சரீரமே அதுக்குதான். வேற எதுக்கு சரீரம் கொடுத்திருக்காங்க? நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்ல சுகத்தை அனுபவிக்கிறதுக்கா? பஞ்ச இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே இந்த உடம்ப கொடுக்கல. இந்த இந்திரியங்கள் மூலியமா கொடுத்தாதான் அதுல இருந்து அறிவுகள் நமக்கு வரும். நல்லது.